என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் அடிச்சிட்டேன். அடிச்சதுனாலதான் அடிச்சிங்க. அட அசத்துறியே. இன்னும் அசத்துற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. வேணுமா? நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து. இது எங்க அப்பாவோடதுதான். புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஃபேக்டரி இன்னும் ஆரம்பிக்கல. ஓஹோ, எனக்கு நேரமாகுது, நான் வரேன் லதா. உள்ள வாங்களே, அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கிறேன். உங்க அப்பாவை நான் சந்திக்கணும். ஆனா இப்ப இல்ல, இன்னொரு நாள் வரேன். சீக்கிரம் வாங்கடா. எவனோ ஒருத்த மாடல் எடுத்துட்டு வர்றான், புடிடா அவனை. விஜய், என்னம்மா? அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல அந்த பெரிய மனுஷங்க இதை வச்சுதான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கேன். நான் நினைச்சது மட்டும் சரியா இருந்ததுன்னா இந்த கேஸ்ல ஜெயிக்க போறது நான் தான். சட்டத்தையும் உன் புருஷனையும் தலகுனிய வைக்கிறேன். என்ன அது? ஏதோ மருந்து பாட்டில் போல இருக்கு. என்னன்னு தெரியலையாமா? இது ஸ்லோ பாய்சன். அப்படின்னா எந்த விஷமா இருந்தாலும் சரி, குடிச்ச உடனே ஆளை கொன்னுடும். ஆனா இந்த விஷம் அப்படி இல்ல, குடிச்ச 1 மணி நேரம் கழிச்சு தான் ஆளை கொல்லும். அப்படியா? குட் மார்னிங் டாக்டர். எஸ், என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன். எஸ், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக இங்க கொண்டு வரதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன்.
அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த ஆள் விஷம் குடிச்சு சாகல, அதிர்ச்சியில தான் செத்தான்னு நீங்க எழுதி கொடுக்கணும். எப்படி வசதி? Shut up. சட்டவிரோதமான காரியம். Get out. I say get out. ஓ, Bloody. ஏய், ஏன் கதவை சாத்துற? உன்னோட பழைய கதையும் நான் ஆரம்பிக்க போற புது கதையும் வெளியே தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான். நீ யாரு? இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்குவ. ஆனா எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. என்னது? சாரதா கொலை வழக்குல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தியே, அது உண்மையா பொய்யா? சத்தியமா உண்மை. இதான உன் பொண்ணு ஷீலா, ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது. ஆமா, அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப சொல்லு. சொல்லிடுறேன். ம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் அந்த அம்மா அந்த 13 பேரையும் வெட்டுறதுக்கு முன்னாடியே அத்தனை பேருக்கும் யாரோ ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. நாங்க ரிப்போர்ட் தயார் பண்ணும்போது பாடியில விஷம் இருந்ததை மறைச்சிட்டோம். அப்போ விஷம் கொடுத்தது யாரு? அது எனக்கு தெரியாது. அந்த ரிப்போர்ட்டை எங்க சீஃப் டாக்டர் தான் தயார் பண்ணாரு. அவர் எங்க? போன மாசம் நடந்த விமான விபத்துல அவர் இறந்துட்டாரு. ச்சே, என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிட மாட்டியே? பண்ண மாட்டேன். தேவைப்பட்டா இப்ப நீ சொன்னத கோர்ட்லயும் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்றேன். ஹாய் விஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுங்க. அட, இந்த கையை எதுக்கு இவ்ளோ பெருசா ப்ளோ பண்ணி வச்சிருக்கீங்க? தேவைப்பட்டது. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமா? சொல்ல. அந்த மோதிரத்துல இருக்கிற டைமண்ட் இருக்கே, அது எவ்வளவு தெரியுமா? 6 லட்சம். 6 lakhs. அந்த வாட்ச்? ரோலெக்ஸ் 1.5 லட்சம். இந்த வாட்ச் இருக்கே, full of gold. ஆஹா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அப்பாவோட வாட்ச் மோதிரத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அப்போ உங்க அப்பா பேரு கங்காதரனா? ஆமா. இந்த குரூப் போட்டோவை பாத்தியா? இந்த 13 பேரை தான் உங்க அம்மா கொலை செஞ்சதா சொல்றாங்கல்ல? இதுல 14வது ஒருத்தர் இருக்கான், தெரியுதா? ஆமா, ஒரு கை மட்டும் தெரியுது. அந்த கையோட ப்ளோப் தான் இது. அந்த வாட்ச் மோதிரமும் உங்க அப்பாவோடதுன்னு நீ சொல்ற. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நடந்த கொலைக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய், உங்க அம்மாவை காப்பாத்துற வெறியில எங்க அப்பாவை கொலைகாரன்னு சொல்லிட்டீங்களே. ச்சே, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இத்தனை நாள் உங்க கூட பழகுறதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். யூ குட் பை. என்ன அது மறுபடியும் வந்து நிக்கிறா? கோர்ட்ல கொடுத்த வாக்குமூலத்தை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது? இந்த பாரு, நீ என்னதான் தலைகீழ குட்டிக்கண்ணு அடிச்சாலும் உன் ஆத்தால காப்பாத்த முடியாது. அட, நாளைக்கு போற உயிர் இன்னைக்கே போகட்டுமே. ஒண்ணு பண்ண, பேசாம விட்டுடு. உயிர் எவ்வளவு முக்கியம்னு நீ தெரிஞ்சுக்க வேணா?
ச்சே. சொல்றா. ஆ, சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு முதலாளி கங்காதரன் தன்னுடைய வியாபார கூட்டாளிங்க 13 பேரையும் வழக்கம் போல போர்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா யாருக்கும் தெரியாம ரகசியமா ஆரம்பிக்க போற ஃபேக்டரிய பத்தி மத்தவங்களுக்கு கங்காதரன் விளக்கி சொன்னாரு. It's not possible. It's not possible. We won't accept, sir. We won't accept it. No, sir. It's not possible. No. ஓகே ஓகே ஆல்ரைட். அது கவர்மெண்ட்டுக்கு எதிரானதுங்கிறதுனால மத்தவங்க அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்க ஒத்துக்கல. ஆத்திரமடைஞ்ச கங்காதரன் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் தந்திரமா கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஸ்கில விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. நான் தான் கலந்து கொடுத்தேன். மழைக்காக ஒதுங்கின உங்க அம்மா தன் மகளை கெடுத்த ஆத்திரம் தாங்காம அந்த அத்தனை பேரையும் வெட்டிடுச்சு. விஷம் வச்சது முதலாளி கங்காதரனா இருந்தாலும் அதை மறைச்சு அந்த அம்மா வெட்டினதான் கோர்ட்ல தெரியப்படுத்தணும். கங்காதரனா?